உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த 96வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர்ல இருக்கக்கூடிய டால்பி தியேட்டர்ல நடந்து முடிஞ்சிருக்குது. யாரெல்லாம் விருது வாங்கினாங்க, எந்த படம் அதிக விருதுகளை குவிச்சிருக்கு, இதை பத்தியெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹைலைட்ஸ் ஆஃப் ஆஸ்கர் அவார்ட் ஃபங்க்ஷன், அதாவது இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல எந்த விஷயமெல்லாம் அதிகம் கவனம் பெற்றுச்சுன்னு முதல்ல பார்த்துடலாம். பொதுவா இந்த மாதிரி விருது வழங்கும் விழால விருதுகளுக்கு அடுத்தபடியா அங்க வந்திருக்கிற திரை நட்சத்திரங்களோட ஆடை அதிகமா கவனம் பெறும். சில நேரங்கள்ல அதே மாதிரியான ஆடைய பொதுமக்களும் அணிஞ்சு அது ட்ரெண்ட் கூட ஆக்குவாங்க. இப்படி இருக்கையில சிறந்த ஆடை வடிவமைப்பாளருக்கான விருதை வழங்குறதுக்காக மேடைக்கு வந்த WWE நட்சத்திர வீரரான ஜான் சீனா ஆடியன்ஸோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக ஆடைகள் எதுவுமே அணியாம நிர்வாண கோலத்துல வந்தாரு. யாரும் முகம் சுழிச்சிட கூடாதுன்றதுக்காக ஒரு சின்ன அட்டைய வச்சு தன்னோட உடலை மறைச்சிட்டு வந்து விருது அறிவிச்சிருக்கிறாரு. அப்ப அரங்கத்துல இருந்த எல்லாரும் சிரிச்ச உடனே மேடையில பேசின ஜான் சீனா ஒரு ஆணோட உடல் சிரிக்கிறதுக்கான விஷயம் இல்லைன்னு, ஆடைகள் நம்ம வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இத கேட்டதும் அரங்கத்துல இருந்த பலரும் சிரிச்சபடியே கைத்தட்டி உற்சாகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் விருது அறிவிச்சதும் விழா தொகுப்பாளர் ஜிம்மி கிம்மெல் திரைக்காக வச்சிருந்த துணியை எடுத்துட்டு வந்து ஜான் சீனாவுக்கு ஆடை மாதிரி போட்டு விட்டுருக்கிறார். இந்த நிகழ்வு அங்க இருந்த பிரபலங்கள் மட்டும் இல்லாம அவரோட ரசிகர்கள் மத்தியிலும் கூட ஒரு மாதிரி சலசலப்பையும் ஷாக்கையும் கொடுத்திருக்குது. அடுத்ததா கவனிக்கிற ஒரு விஷயம், இந்த முறை யாரு விருது வழங்கும் விழாவை தொகுத்து வழங்குறாங்கன்னு எல்லாருமே நோட் பண்ணுவோம். சோ இந்த 96வது ஆஸ்கர் விழாவை ஜிம்மி கிம்மெல் தான் தொகுத்து வழங்கியிருந்தாரு. இவரு 4வது முறையா ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவை தொகுத்து வழங்கினது குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுது. ஒரு படங்க, ஒரே படம் 7 அவார்டை வாங்கி குவிச்சிருக்கு. சிறந்த திரைப்படம், இயக்குனர், நடிகர், துணை நடிகர், இசையமைப்பு, ஒளிப்பதிவு, படத்தொகுப்புன்னு மொத்தம் 7 அவார்டை ஓப்பன்ஹைமர்ன்ற திரைப்படம் வாங்கியிருக்குது. இந்த திரைப்படத்தை பத்தியும் இந்த திரைப்படம் கடந்து வந்த பாதையை பத்தியும் இப்ப பார்க்கலாம். ஓப்பன்ஹைமர் திரைப்படத்தை இயக்குனவர் கிறிஸ்டோபர் நோலன். இவர் 8 தடவை ஆஸ்கருக்கு நாமினேட் ஆகியும் முதல் தடவை ஓப்பன்ஹைமர் படத்துக்காக அவார்டு வாங்கியிருக்கிறாரு. சோ இந்த அவார்டு கிறிஸ்டோபர் நோலனுக்கு ரொம்பவே எமோஷனலான அவார்டா தான் இருக்கும். இந்த படம் கடந்த ஆண்டு ஜூலை 21ஆம் தேதி திரையரங்குகள்ல வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. 820 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் வசூலிட்டி கொடுத்திருக்கு. ஆஸ்கருக்கு அடுத்தபடியா சொல்லப்படுற கோல்டன் குளோப் விருதுகள்ல 5 விருதுகள்ல ஓப்பன்ஹைமர் திரைப்படம் வாங்கியிருந்துச்சு. சோ ஆஸ்கர் விருதுகளையும் அதிக விருதுகள்ல வாங்கணும்னு கணிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி 7 ஆஸ்கர் விருதுகளை வாங்கி குவிச்சிருக்குது. ஒரே நாள்ல வெளியாகி பயங்கர டைல இருந்த படங்கள் தான் ஓப்பன்ஹைமர் படமும் கிரேட்டா கர்விக் இயக்கத்துல வெளியான பார்பி திரைப்படமும். இந்த 2 படங்களுமே வசூல் ரீதியாவும் சரி, விமர்சனங்கள் ரீதியாவும் சரி அதிகம் பேசப்பட்ட படங்களா இருந்தாலும் கூட இது இந்திய அளவுல ஒரு ரிசல்ட்டையும் உலக அளவுல வேற விதமான ரிசல்ட்டையும் கொடுத்துச்சு. சோ இந்த 2 படங்கள் பத்தின கம்பேரிசனை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். 2 படங்களுமே ஒரே நாள்ல வெளியாகி பீக்ல இருந்தப்போ வசூல் வேட்டையில உலக அளவுல பார்பி படத்தை ஓப்பன்ஹைமர் படம் பீட் பண்ண முடியல. ஆனா அதே படங்கள்ல இந்திய அளவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓப்பன்ஹைமர் படம் தான் அதிக வசூலை ஈட்டுச்சு. சோ இந்த 2 படங்கள்ல எந்த படத்துக்கு அதிக விருதுகள் கிடைக்கும்னு ரொம்பவே எதிர்பார்ப்பு இருந்த நிலையில ஓப்பன்ஹைமர் 13 பிரிவுகளையும் பார்பி படம் 8 பிரிவுகளையும் நாமினேட் ஆகியிருந்துச்சு. ஃபைனலா ஓப்பன்ஹைமர் 7 விருதுகளையும், பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய வெற்றி பெற்ற பார்பி திரைப்படம் சிறந்த பாடலுக்கான விருது மட்டும்தான் வாங்கியிருக்கு. ஓப்பன்ஹைமர் திரைப்படத்துக்கு அடுத்தபடியா அதிக விருதுகளை புவர் திங்ஸ் திரைப்படம் வாங்கியிருக்கு. சோ ஃபைனலா யார் யாருக்கு எந்தெந்த கேட்டகரியில விருது கிடைச்சிருக்குன்னு இப்ப பார்க்கலாம். சிறந்த படத்திற்கான விருது ஓப்பன்ஹைமர். சிறந்த இயக்குனர் ஓப்பன்ஹைமர் படத்திற்காக கிறிஸ்டோபர் நோலன். நடிகருக்கான விருது ஓப்பன்ஹைமர் திரைப்படத்தில் நடித்த சிலியன் மர்ஃபி. நடிகைக்கான விருது புவர் திங்ஸ் திரைப்படத்தில் நடித்த எம்மா ஸ்டோன். ஓப்பன்ஹைமர் திரைப்படத்தில் நடித்த ராபர்ட் டவுனி ஜூனியர். துணை நடிகை தி ஹோல்டோவர்ஸ் படத்தில் நடித்த டாவின் ஜாய் ராண்டோல்ஃப். சிறந்த அனிமேஷன் திரைப்படம் தி பாய் அண்ட் தி ஹீரோன். சிறந்த தழுவல் திரைக்கதை அமெரிக்கன் ஃபிக்ஷன். சிறந்த அசல் திரைக்கதை அனாட்டமி ஆஃப் அ ஃபால். சிறந்த ஒளிப்பதிவு ஓப்பன்ஹைமர். சிறந்த ஆடை வடிவமைப்பு நெப்போலியன். சிறந்த ஆவணப்படம் 20 Days in Mariupol. சிறந்த ஆவண குறும்படம் தி லாஸ்ட் ரிப்பேர் ஷாப்.
சிறந்த எடிட்டிங் ஓப்பன்ஹைமர். சிறந்த சர்வதேச திரைப்படம் தி ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சிறந்த ஆடை வடிவமைப்பு மற்றும் சிகை அலங்காரம் புவர் திங்ஸ். சிறந்த ஒரிஜினல் இசை இண்டியானா ஜோன்ஸ் அண்ட் த டயல் ஆஃப் டெஸ்டினி. சிறந்த ஒரிஜினல் பாடல் பார்பி திரைப்படத்தில் உள்ள வாட் வாஸ் ஐ மேட் ஃபார் பாடலுக்கும். சிறந்த தயாரிப்பு வடிவமைப்பு புவர் திங்ஸ். சிறந்த அனிமேஷன் குறும்படம் வார் இஸ் ஓவர். சிறந்த லைவ் ஆக்ஷன் குறும்படம் த ஒண்டர்ஃபுல் ஸ்டோரி ஆஃப் ஹென்ரி சுகர். சிறந்த ஒளி த ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சிறந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் காட்ஸிலா -1. போன வருஷம் ஆஸ்கர் விழால நீலகிரி முதுமலையைச் சேர்ந்த பொம்மன் பிள்ளை தம்பதியை வச்சு எடுக்கப்பட்ட த எலஃபன்ட் விஸ்பரர்ஸ்ன்ற ஆவணப்படத்துக்கு விருது கிடைச்சிச்சு. அதே மாதிரி ராஜமௌலி இயக்கத்துல வெளியான RRR படத்துல இருந்து நாட்டு பாடலுக்கு சிறந்த பாடல் பிரிவுல விருது கிடைச்சிருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் நீங்க எதிர்பார்த்த நிறைய நபர்களுக்கு விருது கிடைச்சிருக்கலாம், கிடைக்காமலும் தவறிருக்கலாம்.